Welcome to everyone. Today 10th Maths exercise 3.16 algebra first sumல first subdivision பார்க்க போறோம். Graph the following quadratic equations and state the nature of solution. Nature of solution. அதாவது இந்த quadratic equation உடைய nature of solution என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இருபடி சமன்பாட்டுடைய தீர்வுகளுடைய தன்மையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 என்க அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேபிளர் காலம் அமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸை வந்து நம்மளாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா -2 -1 0 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 5 6 கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இப்போ பாருங்கள் ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எக்ஸை 2 தடவை நான் பெருக்க போகிறேன். அதாவது எக்ஸ் வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 4. அதாவது மைனஸ் மைனஸ் எப்போவுமே ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 2s are 4 1 1s are 1 0 1 4 9 16 25 then 36. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிட்டோமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் 9x அதாவது மைனஸ் 9xனா இங்கே எக்ஸுன்றது எது -2. ஸோ -2வை -9ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே எக்ஸுன்னு கொடுத்ததுனால எக்ஸுடைய வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் -2 -1 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எதால் பெருக்க போகிறோம் -9ஆல். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 2s are 18 தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9 9 0 0 தென் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ சைன் ரெண்டும் மாறி மாறி இருக்குனால நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கிறேன். 9 × 1 9 9 2s are 18 மைனஸ் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க 20யோட ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 20ஆல் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் 20 போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு என்னென்ன கேட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். -9x இருக்குது 20 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு டேபிளர் காலம் மட்டும் அமைச்சிக்கிறோம். நீங்கள் அழகாக எக்ஸாமில் நேராக கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் தேவையா தேவையில்லை, ஏன்னா இங்கே எக்ஸே கேட்கல. அப்போ அதை விட்டுட்டு எது எது கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் -9x 20 இது 3 மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 20யோட 18 ஆட் பண்ணால் என்ன வரும் 38 தென் 42. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 1 by 1 ஆட் பண்ணால் என்ன வருது 30 20 12 6 2 0 0 தென் லாஸ்ட் ஒன் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் வேல்யூ. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட் எழுத போகிறோம். கண்டிப்பாக பாயிண்ட்டு கிராஃபில் எழுதியிருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் -2, -42 -1, -30
0,20, 1,12, 2,6, 3,2, 4,0, 5,0, 6,2 பாயிண்ட் எழுதி வச்சிங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கிராஃபில் நம்ம பாயிண்ட்டை குறித்து வச்சாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6ன்னு கண்டினியூவாக 1 1 ஆட் ஆகிட்டு போகிறதுனால அதனுடைய ஸ்கேல் எப்படி எழுத போகிறோம், ஸ்கேல் எழுதி ஆகணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அடுத்தது ஒய் ஆக்சிஸ்னால் இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் பாருங்கள் 2 4 6ன்னு 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஓகேங்களா. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள் அப்படின்னு தமிழ் எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா. இப்போ கிராஃபில் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் கர்வ் வந்து இப்படி வருது. இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, தீர்வுடைய தன்மை. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நல்லா பாருங்கள், இது என்ன லைன், எக்ஸ் ஆக்சிஸ். இது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு இந்த கர்வ் வந்து டச் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த கர்வ் டச் ஆகிருக்குங்களா. ஸோ அப்போ டச் ஆகிருக்கு. அப்போ டச் ஆனால் ரியல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டச் ஆகிடுச்சு, இந்த கர்வ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைனை டச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து என்னது, ரியல். ஓகேங்களா. அடுத்தது அது ஈக்குவலா அன்ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டச் பண்ண இதில் ரெண்டுமே எப்படி இருக்குது, இது வந்து 4ல் இருக்குது, இது 5ல் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து வேறு வேறையாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னு எழுதணும், ரியல் அண்டு அன்ஈக்குவல், ரியல் அண்டு அன்ஈக்குவல். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி ஒய் கண்டுபிடிக்கிறோம். அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வரைஞ்சதில் இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் கர்வ் டச் ஆகாமல் இங்கேயே கட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து நோ ரியல் ரூட் அப்படின்னு எழுதிடணும். இப்போ இந்த இடத்துல 4லேயே டச் ஆகி போகுதுன்னா ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு போட்டுருணும். இப்போ 2 இடத்துல டச் ஆகிருக்கு, ரெண்டுமே வேறு வேறு வேல்யூ அப்படின்றதுனால ரியல் அண்டு அன்ஈக்குவல், ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ எழுதிக்கலாமா. இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே டச் ஆகிருக்கு, இந்த 4ம் இந்த 5ம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4,5. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது வந்து ரியல், ஏன்னா எக்ஸில் டச் ஆகிருக்கு, ரியல் அண்டு அன்ஈக்குவல், ஏன்னா வேல்யூ ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அன்ஈக்குவல். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த சம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.